பூரா குப்பையா கிடக்குது, அவ்வளவும் செடி விழுந்து. ஒரு காலாவது பெருக்கி அழுவலா. முத்தத்தையும் தெருவையும் பெருக்குங்க பெருக்குங்கன்னு திட்டியதுனால பெருக்கி அழுவேன். இந்த பின்னாடி பக்கத்தை கொள்ளையில பாக்குறதே கிடையாது. எல்லா சந்தியா, எல்லா சோனியா, இந்த வாங்க. ஏலா கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல, எவ்வளவு ஒருத்திங்க வாங்க. சத்தம் கொடுக்க அழுவலான்னு பாரு. இதுக்கு கிடந்து இப்ப இவ கத்திட்டடாக்கா. அவளை இலையும் உதிர்ந்து கிடக்கு. எம்மா என்ன ஏலா, எல்லா வேலையும் நான் சொன்னாதான் செய்யணுமோ? நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாதோ? எம்மா என்னம்மா பிரச்சனை இப்போ உனக்கு? அதை சொல்லு முத. ஏலா, முத்தத்தையும் தெருவையும் ஆளுக்கு ஒருத்தர் தூருங்கன்னதான் அது மட்டும் தூருபடுது. இந்த வீட்டுக்கு பின்னாடி கொள்ளையில யாரு பெருக்குவானு வச்சிருக்கிய நீங்க? எப்படி பாரு எவ்வளவு குப்பை சேர்ந்து கிடக்குன்னு. அம்மா அது அங்கதானே கிடக்கு, கடந்தா கடத்திட்டு போட்டுமே. ஏலா, வீட்டுக்கு வாரைய கொள்ள பக்கம் வந்தா பார்த்தா என்ன நினைப்பாவ? இப்படி போட்டு வச்சிருக்கிறது நினைப்பாவ. எனக்கு குனிஞ்சு நிமிந்து கடந்து பெருக்க அவளை. அதனாலதான் நான் கடந்து பெருக்காம இருக்கேன். உங்களோட செய்யுங்கன்னுகிட்டு. உங்களுக்கு இதை கூட செய்ய முடியாதா என்ன? மாடு மாதிரி வளர்ந்துருக்காளுவ. ஒரு வேலையும் சொல்லாம செய்யணுன்ற என்ன இன்ன வரைக்கும் வர மாட்டேங்குது. பா, எவ்வளவு உதிர்ந்து இலை சருவா கிடக்குன்னு அவளத்தையும் போய் பெருக்கு. எம்மோ அவளை கூட்டு பெருக்க சொல்லு, நானும் பெருக்க மாட்டேன். இவன் எதுக்கு இப்ப நீ இப்படி கத்திட்டாடாக்கா? நீங்க பின்னாடி கத்துறது அங்க முன்வாசல் வரைக்கும் கேக்குது. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஏலா, இந்த கொள்ளையில அவ்வளவு செடியா கிடக்க, அதை எவ்வளவு ஒருத்தி பெருக்குறீங்களா? அதுக்காக கடந்து இப்படி கத்திட்டாடாக்கா? இப்ப எவா பெருக்குவியல எனக்கு தெரியாது. நாங்க பத்திராளியக்கா வீட்டுல போய் பால் வாங்கிட்டு வரதுக்குள்ள 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒருத்தி பெருக்கி அள்ளி போட்டுருக்கணும் குப்பையா சொல்லிட்டேன். என்ன இவா சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கா? சோனி அம்மா சொன்னாலா செய்யி. என்கிட்ட சொன்னா, உன்கிட்ட தானே சொன்னா, நீ செய்யி. என்ன இவா ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காவ. எனக்கு என்னன்னு இவா கிட்ட பெருக்குன்னு சொன்னா இவ நம்ம கிட்ட பெருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. தெரியாம வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? இந்த கொம்மி கத்திட்டு போறத பார்த்தா இதை பெருக்காம போட்டா நம்ம கிட்ட எல்லாம் நாண்டுகிட்டு நிப்பா. சரி, என்ன குப்பையா கிடந்திருக்கு. சரி, அவளத்தையும் பெருக்கி ஒரே பக்கமா தள்ளி அள்ளிச்சிக்கு போட்டுருவோம். மீன் முள்ளுலாம் எப்படிங்க வந்துச்சு? இவ்வளத்தையும் அள்ளுறதுக்கு வேற கடாப்பட்டி எடுக்க போகணுமே, அது முன்னாடிலாம் கிடந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. எப்படியும் அந்த வீட்டில் அந்த பாட்டி பெருக்காம குப்பையாக தான் போட்டு வச்சிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் அள்ளி போட்டுட்டோன்னா அவிய வீட்டில் போய் சேர்ந்துடும் அவ்வளோ குப்பையும். அதுக்கு என்ன தெரியவா போகுது நம்ம அள்ளி போட்டிருக்கோன்னு? அவ்வளோ குப்பையும் அங்கே அள்ளி போட்டுற வேண்டியது தான். அவ்வளோ குப்பையும் தூக்கி போட்டாச்சு. யாரும் பார்க்கலல்ல. தப்பாடி தப்பிச்சிட்டோம். ஜிமிக்கி 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 பொண்ணு, மினிக்கி மினிக்கி வருது கண்ணு, வருதே அலையாட்டம், வாக்கிங் வரும் சாக்லேட் செலையாட்டம். என்ன காலில் முள்ளு குத்துது? பிங்கி, என்னது இது? மீன் முள்ளெல்லாம் அங்க கொண்டு போட்டு வச்சிருக்கா. என்ன பிங்கி இது? இவ்வளவு நேரம் நீ சொன்னு தானே தூத்து பெருக்கி கூட்டி அவ்வளவு குப்பையும் கொண்டு கொட்டிட்டு வாரேன். அந்த மீன் முள்ளு வேற காலில் குத்திக்கிட்டே இருக்கு. என்ன பிங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ பக்கத்து வீட்டில் லட்சுமி இருக்காள்ல, அவ வீட்டில் இருந்து தான் இந்த பக்கம் அள்ளி போட்டிருப்பான்னு நினைக்கேன். இல்லைன்னா இந்த பக்கம் சாந்தி வீட்டில் இருந்து அள்ளி போட்டிருக்கணும். இந்த 2 பேர் வீட்டில் இருந்தா எவ்வளோ ஒருத்தி அள்ளி போட்டிருக்கா. ஐயோ பிங்கி, நான் வரல. உங்க சண்டையெல்லாம் என்னால தலையிட முடியாதப்பா. கடைசியில் என் மண்டை தான் கடந்து உருளும். நீ என்ன வேணாலும் பேசிக்க லட்சுமி கிட்ட. நீங்க அடிச்சுக்கங்க பிடிச்சிக்கங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த குப்பையை வேணா மறுபடியும் நான் அள்ளி கொண்டு குப்பையில போட்டுட்டு வந்துடுறேன். ஆனா இந்த சண்டைக்கு மட்டும் இன்னும் கூப்பிடாத பிங்கி. நான் வர மண்டை. போ போ போய் பாரு. இந்த குப்பையை நான் தான் அள்ளணுமா? நீயா? பயந்து போயிட்டேன். பிங்கி பிங்கி, ஐயோ ஏற்கனவே தலை பரட்டை மாதிரி கிடக்கும். அந்த பரட்டையில மீன் முள்ளோட போனான்னா கேவலமெல்லாம் இருப்பா பைத்தியக்காரி மாதிரி. பைத்தியக்காரிச்சி நம்ம சொல்லியதுக்குள்ள போயிட்டால காதுல வாங்காம.
உன் பின்னால வந்ததுனால தான் உங்க மைனி கொஞ்சோட பால் எக்ஸ்ட்ரா ஊத்துது எனக்கு. இல்லாட்டின்னா எப்பயும் முக்கா சொம்பு பால் தான் ஊத்தம்பத்துக்க. ஒழுங்கா சொல்லி வை. நான் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி பால் முங்க முங்க ஊற்றி தரணும்னு. சொல்கிறேன். உமா வந்தான்னா மூஞ்சில சுடு தண்ணியை பிடிச்சி ஊற்றுங்கன்னு. எட்டி பெரிய பொண்ணு என்ன இந்த பிங்கி கிழவி லட்சுமி அக்கா வீட்டு முன்னாடி வாசல்ல நின்று கத்திட்டு கிடக்கு? ஆமாம், அது தலையில் என்ன பரட்டையில் ஏதோ மீன் முள்ளுலாம் இருக்குது. மாடலோ இருக்கும். இந்த மாடர்ன் கிழவி அப்பப்போ ஃபேஷனாக ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது மினிக்கிட்டு போவோம் குட்டு பாவடையை போட்டுக்கிட்டு. மீன் முள்ளு ஃபேஷனாக இருக்கும். இதுவும் ஒரு டிசைனாக இருக்குமோ என்னமோ ஹேர் ஸ்டைலு. ஏன் இந்த பிங்கி கிழவி இப்படி ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்கு? ஏட்டி உமா, லட்சுமி அக்கா இப்போ தானே பால் வாங்க போனாவே. ஆமா, அது தெரியாம தான் இந்த பிங்கி இப்படி கத்திட்டு கிடக்கு. ஆனா வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருப்பாளுவல, அவளோட ஒரு சத்தம் கொடுக்காம இருக்காளுவே. பயந்து போய் இருக்காளுவலோ. ஆமாம், அப்படிதான் நினைக்கேன். நம்ம என்னன்னு கேட்போமா இதுகிட்ட? இரு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் இன்வால்வ் ஆகும். எதுக்கு இந்த கிழவி இங்க வந்து கத்திட்டு கிடக்கு? ஐயோ, நம்ம தானே அந்த பக்கம் குப்பை அள்ளி போட்டோம். அதான் அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து கத்த வந்திருக்கோம் அந்த பொம்பளை. எப்படி கண்டுபிடிச்சிச்சு இந்த கிழவி? என்ன பாட்டி, எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிய? ஐயோ, வயிற்றுல புளிய கரைக்குதே. இன்னைக்கு செத்தோம். இந்த குப்பை மட்டும் நம்ம தான் கொட்டணும்னு தெரிஞ்சது நம்மள அம்மா கொன்றுவா. பாட்டி, எதுக்கு இப்ப நீங்க கடந்து எங்க வீட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிய? உங்க வீடு எப்பயும் குப்பையா தானே கிடக்கும். என்னமோ புதுசா குப்பையா இருக்க மாதிரி சொல்றீங்க. ஏன் உங்க வீட்டுல நீங்க போட்ட குப்பையெல்லாம் நாங்க தான் வந்து அள்ளணுமோ? வேற உங்க வீடு குப்பையா இருந்தா எதுக்கு எங்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிய? உங்க வீட்ல தான் சோனி, யாரோ குப்பைய அள்ளி என் வீட்ல எரிஞ்சிருக்கிய. ஒருவேளை சந்தியா அந்த வேலையை பண்ணிருப்பாளோ? அவ தானே அங்க பின்னாடி பெருக்க போனா. பெரிய பொண்ணு பாத்தியா, இது குப்பை சண்டை. லட்சுமி அக்கா வீட்டுல இருந்து குப்பையை எவ்வளோ பெருக்கி அள்ளி அந்த பக்கம் எரிஞ்சிருக்கா. ஏட்டி உமா, லெச்சுலாம் அந்த வேலையை பார்க்காது. அதான் லட்சு இந்த வேலையை பார்த்திருக்காது. மோல்ல 2 பேர்ல எவ்வளோ ஒருத்தி இந்த வேலையை பார்த்திருக்கா. ஒருவேளை சோனியா இருக்குமோ? ஐயோ, 7:30 கூட்டிருக்காளே. அதெல்லாம் தெரியாது. எங்க வீட்ல இருந்துலாம் உங்க வீட்டுக்கு ஒன்றும் குப்பை வந்திருக்காது. காத்துல வேணா இலெல்லாம் பறந்து வந்து வேணா உங்க வீட்ல விழுந்திருக்கும். எட்டி பெரிய பொண்ணு, ஆமாட்டி, அன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுல மீன் குழம்பு வச்சோம் பேரு. அன்னைக்கு பொரிச்ச மீனை 2-3 அங்கனே தின்னுட்டோம்ல. அங்க பின்னாடி வச்சு சமைச்ச பத்தியா, அங்கேதான் மீனை தின்னுட்டு அங்கனே போட்டோம். அந்த பொரிச்ச மீன் நல்ல மீனா இருந்துன்னு அதை மட்டும் தின்னோம். குழம்பு எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அந்த குழம்பு மட்டும் நம்ம சாப்பிடலையே. ராணியக்கா தின்னுட்டு அன்னைக்கு வாந்தி எடுத்துட்டு நடந்தாவளே அன்னைக்கு. ஐயே உமா, ஆமா, அந்த முள்ளெல்லாம் அங்கே தான் கிடந்துச்சு. அப்போ இவ்வளோதான் எவ்வளவு பெருக்கி அங்கே போட்டிருப்பாளோ? அதுதான் பிங்கி தலையில இருக்குதோ? ஆமாட்டி பெரிய பொண்ணு, எப்படியாவது காப்பாத்தி விடுந்த பிள்ளைகள. லட்சுமி அக்கா வேற பால் வாங்க போச்சு உங்க அண்ணி வீட்டுக்கு. இந்த நேரத்துல வந்து இது கத்திட்டு அடக்க, நீ ஏதாவது சொல்லி காப்பாத்தி விட பூந்து. ஏ ரோஸ்மேரி பாட்டி, சரி ரோஸு. இது ஒரு மானங்கட்ட பொழப்பு. இந்த கிளவிய பிங்கின்னு வேற கூப்பிடணுமா? பிங்கின்னு. சரி பிங்கி பாட்டி, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? சரி, சின்ன பிள்ளைகள் எதுவும் தெரியாம பண்ணியிருக்கோம், விடுங்களாம். அதுக்குன்னு அந்த தலையில குப்பையை சமந்துக்கிட்டு வரணுமாக்கோ நீங்க? இப்போ உங்க வீட்டு குப்பை எங்க வீட்டுல வந்து விழுந்திருக்குன்னு. ஐயோ, அம்மா வேற வந்த நம்ம செத்தோமே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? பெரிய பொண்ணத்தை எப்படியாயினும் பேசி அனுப்பி விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. அம்மா வந்தா நம்மள கொன்னு எடுத்துருவா. என்ன இவ்வளவு பாலை வாங்கிட்டு அப்பதே வந்தவள கேனு கழுவ எல்லாம் உமா வீட்டுக்கு போலையா? வந்துட்டியலா? வாங்க வாங்க, உங்களை தான் ஒரு ஆளு தேடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளுங்க. இன்னும் யார் தேடி வந்திருக்கா? என்னையவா? என்ன எதுக்கு தேடி வந்தியே?
என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிய? நீங்க பெரிய மனுஷி தானே, யாராவது அப்படி பண்ண சொல்லுவாங்களா? அதத்தான் நானும் கேட்டேன், யாராவது இப்படி பண்ண சொல்லுவாங்களான்னு. நீ இப்படி சொல்லிருக்கியா? அதனால தான உன் பிள்ளைல குப்பை அள்ளி என் வீட்ல கொண்டு போட்டுருக்கு. நாளா என் பிள்ளைல ஒண்ணும் குப்பை அள்ளி உங்க வீட்ல போட சொல்லலையே. அப்ப யார் இத போட்டது? உன் பிள்ளைல அள்ளி போட்டுச்சோலா? இந்த பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் பிள்ளைல அந்த மாதிரி பிள்ளைகள் கிடையாது. என் பிள்ளைகள நான் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் வளர்க்கல. அப்படியா? அப்பனா வா வீட்டு குப்பையெல்லாம் எப்படி யா வீட்டுக்கு வந்துச்சு? கால் முளைச்சு பறந்து வந்துச்சோ? செடி கொடி மரம்னு இருந்துச்சுன்னா காத்துல பறந்து அந்த பக்கம் குப்பை வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை தடுத்து நிறுத்த முடியும். இலை வரலாமா? இலை வந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. மீன் முள்ள வரது தப்பு. வா வீட்டு மீன் முள்ளெல்லாம் பறக்கி என் வீட்ல கொண்டு போட சொன்னது யாரப்பா? இங்க பாருங்க பிங்கி, ஏதோ விஷயம் தெரியாம பேசாதீங்க. மீன் முள்ளுது மீன் தலைன்னு காக்கா கொண்டு தான் போடும். அதுக்குன்னு என் பிள்ளைல அந்த பக்கம் அள்ளி போட்டுச்சுன்னு சொல்லுவீல? சொல்லுவம்மா, நீ சொல்லுவ. காக்கா குருவி எடுத்து கொண்டு போட்டுச்சுன்னா ஒரு தலை ஒரு மீன் முள்ளு போடும். இப்படி மீன் முள்ளு ஒத்த ஒத்த முள்ளா பறக்கி பறக்கி அவ்வளவு முள்ளையுமா போடும். இந்த குப்பையை நீயே பாரு. இப்போ என்ன சொல்றா? எல்லாம் யார் அங்க பின்னாடி கொள்ளையில பெருக்குனது? இன்னைக்கு செத்துட்டேனா, அவ்வளவுதான் காளி. அம்மா கொலை வெறி ஆயிட்டா, நம்மள இன்னைக்கு கொன்றுவா. ஓடி போய் படுத்துக்கிடுவோம் ரூம்ல. காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு. எம்மோ சந்தியா தம்மோ பெருக்குனா? அவளை பெருக்க சொன்னதுக்கு குப்பையை அள்ளி அங்க கொண்டு அள்ளி போட்டாலாக்க அந்த வீட்டுக்குள்ள. இரு, இன்னைக்கு அவளுக்கு இருக்குது பாரு கச்சேரி. பிங்கி பாட்டி, நீங்க மன்னிச்சுக்கிடுங்க. நான் அவளை வர சொல்லி உங்க வீட்டுல குப்பையை பெருக்கி அள்ளி போட சொல்றேன். நான் பின்னாடி கொஞ்சம் குப்பையா இருக்குன்னு பெருக்க சொன்னேன். அந்த கோவத்துல எதுவும் மண்ணீர் இருக்கும், மன்னிச்சுக்கிடுங்க. நான் இப்போ அவளை வந்து பெருக்கி அள்ளி போட சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். உன் மௌன பண்ணனதான் நீ திருப்பி கேக்குறீங்க. கேக்கலன்னா தான் நான் இப்போ உன்கிட்ட சண்டை போடலாம்னு நினைச்சேன். நானே என் புருஷனை பெருக்கி அள்ளி போட சொல்லிக்கிறேன். பிள்ளைல கொஞ்சம் கண்டிச்சு வை. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இவ தோல் அன்னைக்கு உரிச்சிரியே. என்ன பழக்கம் படிச்சிருக்கா இவ? இது என்ன பழக்கங்க? லெச்சு போற போக்க பார்த்தா சந்தியாவை பொழந்து எடுத்துரும் போல இருக்க. ஐயோ ஆமா, வா போய் பார்ப்போம். போற போக்குல பிங்கி மீன் முள்ள வாசல்லே போட்டுட்டு போகுது பேரு. தாய்க்கும் மோளுக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு மீன் முள்ளே இங்கே போட்டுட்டு போகுது பத்தியா, கொழுப்பு எடுத்தது. சரி வா, இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தலையிட விடாது. தாய்க்கும் மோளுக்கும் இடையில வா, நம்ம போய் பாலை கொண்டு போய் வீட்டுல காய்ச்சி ஒரு டம்ளர் காப்பியை குடிப்போம். இந்த வீட்டு வாசல்லே நின்று இவ்விய பஞ்சாயத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா நம்ம பொழப்ப பார்க்கறது யாரு? ஆமா உமா, எங்க மாமியார நீ தியாடம் பால் வாங்க போனவளை இன்னும் காணுமேன்னு. சரி வா போவோம். லட்சி 4 பிள்ளைகளை அடியை போட்டு திட்டிய போட்டு எப்படியும் அது கடந்து புலம்பிட்டு அடக்கம் அழுதுகிட்டு. வேற நம்மளும் அங்கே இருந்தோன்னா சண்டை இன்னும் பெருசாக தான் ஆகும். அவியிலே பார்த்துக்கிடுவாங்க. வா போவோம் இப்போ. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சந்தியா, சந்தியா இங்க வா. ஏலா உன்னைய வெளியே எங்க வான்னே? இளப்போ போய் உள்ள போய் அவளை கூப்பிட்டுட்டு வா, நான் வர சொன்னேன்னு. எம்மோ அவ தெரியாம பண்ணிருப்பாமோ. நான் வேணா விளக்குமாறு எடுத்துட்டு போய் வீட்டுல பெருக்கி அள்ளிட்டு வரேன். உன்னைய போய் அவளை உள்ள போய் கூட்டிட்டு வான்னே. இந்த பிள்ளைக்கு என்ன திமிரு இருக்கணும்? ஒன்று குப்பையை அள்ளுங்க பெருக்குங்கன்னா அந்த நாள நிற்காளுவேன். அந்த குப்பையை பெருக்கலனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கூட்டி வச்சுட்டு அந்த போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அண்ணாம போட்டாலும் சரி, நான் பெருக்குனேன் அள்ள மறந்துட்டேன்னு சொல்லி அள்ளி குப்பையை அடுத்த வீட்டில் கொண்டா போடுவாவே. வர வர இவ கழுதையா போய்கிட்டு இருக்கா. இவளை ஃபர்ஸ்ட்லேயே தட்டி வைக்கலன்னா சரிப்பட்டு வராது. இப்போ கையோட வழக்குமாற கொண்டு போய் அந்த வீட்டில் பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளிட்டு வான்னு சொல்லணும். எம்மோ அவளுக்கு காய்ச்சல் மாதிரி வருதுன்னு உள்ள வேற படுத்திருக்காமோ. என்னது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்காமா? காலையில நல்லா தானே இருந்தா, இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட நல்லா தானே என்கிட்ட பேசினா. அது எப்படி திடீர்னு காய்ச்சல் வரும்? நான் மட்டும் உள்ள வந்தேன்னு வை, வழக்கமாத்த எடுத்து சாத்துன்னு சாத்தி போடுவேன். அவளா மரியாதையா வந்தான்னா வழக்கமாத்த எடுத்துட்டு கொண்டு போய் அது வீட்டுல போயிட்டு பெருக்கி அவளுக்கு போய் அள்ளிட்டு வர சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதையா அவளை வர சொல்லிப்போம். எம்ம விடுவேன், அவ தெரியாம பண்ணிருப்பா. அவ இங்க வந்து கடாப்பட்டி எதையும் எடுக்க மாச்சப்பட்டு அப்படி பண்ணிருப்பாளா இருக்கும். அந்த கிளவி வீட்டு எப்பயும் குப்பையா தானே கிடக்கு, நம்ம போட்டா அந்த குப்பையை தின்ன தெரியவா போகுதுன்னு நினைச்சிருப்பா. வெறும் இலை தானேன்னு. கடைசியில் அன்னைக்கு பெரிய புண்ணத்தை உமாத்தெல்லாம் செஞ்ச மீன் முள்ளு மாட்டிக்கிச்சு போல, அதில் அவன் மாட்டிக்கிட்டான். என்ன அவளுக்கு சப்போட்டா? இலைய போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது. மீன் உள்ள போட்டதுனால தான் மாட்டிக்கிட்டான்னு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கா. இந்த பொத்திலாம் படிச்சுக்கிடாதீங்க சரியா? ஒருத்தி அக்கம் பக்கம் நம்மள ஒரு வார்த்தை தப்பா பேசிடக்கூடாதுன்னு நினைக்க வேணாம். இப்போ நீங்கள் வழியே அவகிட்ட நான் சாரி கேட்குற மாதிரி நடந்துக்கிட்டீல்ல, இப்போ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அனுப்பியிருக்கேன். காலங்காத்தால இதெல்லாம் தேவையாங்க? நீயே அந்த குப்பையை பெருக்கி அள்ளியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீ தேவையில்லாம எங்களை கூப்பிட்ட. நான் என்னைய சொன்னாவா, நான் நீ செய்யின்ட்டு நான் வந்துட்டேன். கடைசியில் அவள் பெருக்கிறேன்னு குப்பை அள்ளி அங்கே போட்டிருக்கா. நீயே ஒரு வழக்கமாத்த எடுத்து பெருக்கி இருந்திருக்கலாம்ல. இல்ல பாலை வாங்க நான் போனேன். பாலை காய்ச்சி ஒரு டம்ளர் காப்பி கொடுப்போமே பிள்ளைகளுக்குன்னு. வீட்டில் பெருக்க சொன்னது ஒரு குத்தமா? அதுக்குன்னு பெருக்கி குப்பியா அடுத்த வீட்டில் தான் கொண்டு போடுவீங்களோ? போகிற வீட்லேயும் இந்த மாதிரி படிங்க. இந்த புத்தி படித்தா தானே நல்லா இருக்கும். மாமியார் வீட்லேயும் பெருக்கி குப்பையை கொண்டு அடுத்த வீட்டில் போடுங்க. அப்படியே உன்னைய தூக்கி மணத்துவாவே மணத்து. எம்மோ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா?
நீ இப்ப அவளை கூப்பிட்டு வர போறியா இல்லையா? இப்ப நான் உள்ள வந்தேன்னா சாத்துன்னு சாத்தி போடுவேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு பெருக்க தானே செய்யணும். நான் போய் பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்துடுறேன். என்ன திமிரு வர அவளுக்கு? எல்லாம் நில்லு. என்னம்மா பிரச்சனை இப்ப உனக்கு? குப்பை எதுக்குலாம் அந்த வீட்டுல அள்ளி போட்டா? தெரியாம அள்ளி போட்டுட்டேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்க? இல்ல ஏன் போட்டேன்னா அதுக்கு தெரியாம போட்டுட்டேன்னு இவ்வளவு திமிரா பதில் சொல்றா? வேற என்ன சொல்லணும்? தெரியாம போட்டுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கன்னு காலில் விழணுமோ? இல்ல சோனி, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வை. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இந்த பாலை கொண்டு போய் நீ அடுப்பாங்கரையில வை, இல்ல பிரிட்ஜுக்குள்ள வை. நான் பார்க்கேன் இவளை என்னன்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு என்ன திமிருது இந்த வயசுல? குப்பை எதுக்கு அந்த வீட்டுல போட்டேன்னா அதுக்கு என்கிட்ட திமிராவா பதில் சொல்லியா? திமிரா எம்மோ சும்மா இருவ. உங்களை அடி காணாம வளர்த்துட்டேன், அதனாலதான் இந்த திமிருத்தனெல்லாம் வருது. எம்மோ சும்மா இருவ. என்னனையும் போங்க, உங்களோட பெத்த பாவத்துக்கு நானே அந்த வீட்டுல போய் குப்பை அள்ளிட்டு வரேன். எம்மோ வழக்கமத்த கொடு, நானே அள்ளுறேன். ஒன்றும் தேவையில்ல, நீங்களே உங்க வேலையை பாருங்க. என் தலையெழுத்து நானே பார்த்துக்கிட்டேன். காலங்காத்தாலே அந்த கொள்ளையில கிடக்கிற குப்பையெல்லாம் பெருக்குங்கன்னு சொன்னது என் தப்பு தான். எம்மோ வழக்கமத்த கொடுப்பேன், நானே போய் பெருக்கி அள்ளிட்டு வரேன். எம்மோ குடும்பத்தோட பத்த சாரி இப்ப கொம்மி தெரியாம பண்ணிட்டு இனிமே இந்த மாதிரி பண்ண முடியே. கொண்ட வழக்கு முறை நானே பெருக்கி அள்ளிட்டு வரேன். சந்தியா காலங்காத்தாலே என்ன வேலையை பார்த்து விட்டா?